மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்க கிழக்கு கடற்கரை பகுதிகளில் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. இந்த நாட்களில் விசைப்படகுகள், இழுவை படகுகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க தடை உள்ளது. ஃபைபர் படகுகள், நாட்டு படகுகள், கட்டுமரங்கள் மூலம் மட்டும் பிடிக்க அனுமதி உண்டு. தடைக்காலம் அமலில் இருக்கும் நிலையிலும் தமிழகம் முழுதும் மார்க்கெட்டுகளில் மீன்கள் வழக்கம் போல் விற்பனைக்கு குவிகின்றன. இதனால் மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்க முடியுமா என்ற கவலையில் மீன்வள அதிகாரிகள் உள்ளனர். இதுகுறித்து மீன்வள அதிகாரி ஒருவர் கூறியதாவது: மீன்பிடி தடைக்காலத்தில் சிறிய அளவிலான படகுகளில் மீன்பிடி தொழில் செய்ய அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் இப்போது விசைப்படகுக்கு சமமான விசாலமான படகுகளை பல மாவட்ட மீனவர்கள் வைத்துள்ளனர். இவற்றை பயன்படுத்தி தடைக்காலத்திலும் விசைப்படகில் செல்வது போல ஆழ்கடலுக்கு சென்று தங்கி மீன்பிடிக்கின்றனர். அதே ஆட்கள், அதே வலை, ஆனால் படகு மட்டும்தான் வேறு. சிறியது முதல் பெரிய மீன்கள் வரை பிடித்து வருகின்றனர். தடைக்காலத்தில் 2 மடங்கு விலையும் கிடைக்கிறது. மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை 1,90,000 மீனவ குடும்பங்கள் பெற்றுள்ளன. இருப்பினும் விதிகளை மீறி மீன்பிடிக்கின்றனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டம் உள்ளது. ஆனால் இது 1983இல் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தில் திருத்தங்களை செய்தால் மட்டுமே மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்க முடியும். அனைத்து விவரங்களும் தெரிந்தும் ஓட்டு அரசியலுக்காக அரசும் மீன்வளத்துறையும் மௌனம் காக்க வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார்.